சரியான மருத்துவர் ஆலோசனையின் பேர்ல மருத்துவர் குடுக்குற மருந்துகள அவர் சொன்ன கால நேரத்திற்குள்ள ப்ராப்பரா எடுங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜீரண பிரச்சனையோ, ஒரு அலர்ஜி பிரச்சனையோ, வேற தொந்தரவுகளோ வரும் பொழுது, அந்த மருத்துவர்ட்டயே கேளுங்க. பக்கத்துல அடுத்த வீட்லலாம் ஒரு நாடகத்த பத்தி பேசுங்க. சாம்பார்ல உப்பு போடணுமா, புளி கரைச்சு ஊத்தணுமான்றத பேசுங்க. மருத்துவத்த பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஒருத்தர்ட்ட ஒரு விஷயத்த பத்தி ஆலோசனை கேட்கும் பொழுது, அந்த துறை குறித்த அனுபவம், அந்த துறை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்குதான்றது தெரியணும். சும்மா எடுத்த உடனே எல்லாத்தையும் கேட்டாச்சுன்னா ப்ராப்பரான ஆன்சர் நமக்கு கிடைக்காது. அதனால பாதிக்கப்படுறது நாம தான். ஸோ ஆயுர்வேத மருந்து அத்தனை வியாதிகளுக்கும் இயற்கையான ஒரு தீர்வை வழங்குகின்ற ஒரு மருத்துவம். இது குழந்தைகளுக்கான பிரச்சனைக்கு மருத்துவம் இருக்குது. இது வயது வந்த பெண்களுக்கான மருத்துவம் இருக்குது. வயதான முதியோர்களுக்கான மருத்துவம் இருக்குது. எலும்பு நரம்பு பிரச்சனைக்கு இருக்குது. மூளைச்சல்களுக்கு இருக்குது. ஞாபக சக்திக்கு இருந்துட்டு இருக்குது. இது விஷப்பூச்சிகள் கடிப்பதனால அதெல்லாம் விஷத்தை நீக்கக்கூடிய மருத்துவங்கள் இருந்துட்டு இருக்குது. என்னட்ட ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கான ஒரு தற்காப்பு சிகிச்சைகள், இந்த தைல தேய்ப்பு சிகிச்சைகள், பஞ்சகர்மா சிகிச்சைகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு. அவ்வளவு அற்புதமான மகத்துவமான ஒரு மருத்துவம் தான் ஆயுர்வேதம். நம்ம தேசத்தினுடைய மருத்துவம். நம்ம ஆயுர்வேத மருந்துகள் வியாதியினுடைய அந்த தீவிரத்தை குறைக்கின்ற எதிர்ப்பாற்றலை உடம்பில் அதிகப்படுத்தி அதன் மூலமாக வியாதியிலிருந்து நிவாரணம் அளிக்க வல்லவைன்றதை நாம் புரிஞ்சுப்போம். ஆயுர்வேதத்தினுடைய அற்புதத்தை, ஆயுர்வேதத்தினுடைய